ராமாயண மரபுகள் இருக்கும்போது ஆர்கியாலஜிஸ்ட் எந்த ராமாயணத்தை தேடி பயணம் செய்யறாங்க? ராமாயணத்தை தேடி பல இடங்கள்ல ஆர்கியாலஜிஸ்ட் அகழாய்வு நடத்திருக்காங்க. ஆனா அங்க கிடைத்த தொல்லியல் பொருட்கள் எல்லாமே ராமாயண கதையை சொல்லுதா அல்லது அந்த கால மக்களின் வாழ்க்கை மற்றும் பண்பாட்டை காட்டும் தடயங்களா இருக்கா? இந்த கேள்வி ஒரு சுவாரஸ்யமானதுதான். ஏன்னா ராமாயணம் அப்படின்றது ஒரு கதை மட்டும் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில பல பகுதிகள்ல பல மொழிகள்ல பல்வேறு வடிவங்களா சொல்லப்பட்டு வரும் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு மரபு. வால்மீகி ராமாயணம் மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் ஆசியா பல பகுதிகள்ல பல்வேறு ராமாயண மரபுகள் உருவாயிருக்கு. அதனாலதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது, பல ராமாயண மரபுகள் இருக்கும்போது ஆர்கியாலஜிஸ்ட் எந்த ராமாயணத்தை அடிப்படையா வைத்து இந்த பயணத்தை மேற்கொள்றாங்க? அவங்க எந்த இடங்களை ஆய்வு செய்யறாங்க? அங்க கிடைத்த தொல்லியல் ஆதாரங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி மண்ணில் புதைந்திருக்கும் தொல்லியல் தகவல்களையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ராமாயணத்தை தேடி ஆர்கியாலஜிஸ்ட் மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வு பயணத்தை பார்க்கலாம். இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு மக்கள் தங்களுடைய கடந்த காலத்தை தெரிந்து கொள்ள ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்காங்க. அந்த காலத்துல எழுத்து ஆதாரங்கள் ரொம்பவே குறைவா இருந்ததுனால பழைய இலக்கியங்கள் மற்றும் இதிகாசங்களுடன் தொடர்புடைய இடங்களை தொல்லியல் முறையில் ஆய்வு செய்ய தொடங்கியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக தான் 1948-49களில் மகாபாரதத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் அஸ்தினாபூர் பகுதியில அகழாய்வு நடைபெற்றிருக்கு. அதற்கு பிறகு 1975ல ஒரு முக்கியமான திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் பெயர் தான் ஆர்கியாலஜி ஆஃப் ராமாயணா சைட் ப்ராஜெக்ட். இதை முன்னெடுத்தவர் யாருன்னா தொல்லியல் ஆய்வாளர் மற்றும் அறிஞருமான பிபிலால். இந்த ஆய்வுல ராமாயண மரபுகளுடன் தொடர்புடைய சில முக்கியமான இடங்கள் அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு. அதுல அயோத்தி, சித்ரகூட், ஸ்ரீவெங்கபுரம் மற்றும் நந்திகிரம் போன்ற இடங்கள் எல்லாமே அடங்கும். இந்த அகழாய்வுல ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சது என்ன? இங்க கிடைச்சது எல்லாமே மெட்டீரியல் கல்ச்சர் தான். அதாவது பானை ஓடுகள், கட்டிட தடயங்கள், மணிகள், நாணயங்கள், செங்கல் கட்டுமானங்கள் மற்றும் சுடுமண் போன்ற பொருட்கள் எல்லாமே ஆதாரங்களா நமக்கு கிடைக்கும். இந்த பொருட்களை வச்சு ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த ஆதாரங்கள் மூலமாக அந்த கால மக்களோட வாழ்க்கை முறை, தொழில்நுட்பம் மற்றும் பண்பாடு போன்ற விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அயோத்தி அகழாய்வு அப்படின்றது இந்திய தொல்லியல் வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான மற்றும் விவாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. 2003ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்தப்பட்ட அகழாய்வுல சில கட்டிட அமைப்பு தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனா ஆர்கியாலஜில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டமைப்பு கிடைப்பது எல்லாமே ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட். ஆனா அது எந்த காலத்தை சேர்ந்தது, அதோட சரியான வரலாற்று அடையாளம் என்ன என்பது பார்ப்பது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் இன்டர்பிரேஷன் சார்ந்தது. பல ராமாயண மரபுகள் இருக்கும்போது ஆர்கியாலஜிஸ்ட் எந்த ராமாயணத்தை ஆய்வு செய்யறாங்க? உண்மையில ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ராமாயணத்தை நிரூபிக்க முயற்சி செய்யல. அவங்க முதல்ல பார்ப்பது ஒரு இடத்தின் காலகட்டம் என்ன, அங்க கிடைக்கும் பொருள் சான்றுகள் என்ன, அங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிடைக்கும் தொல்லியல் ஆதாரங்கள் மற்றும் பழைய இலக்கிய மரபுகளையும் ஒப்பிட்டு பார்த்து கடந்த காலத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யறாங்க. ஏன்னா ஆர்கியாலஜி அப்படின்றது கடந்த காலத்துக்கு நேரடியாக சென்று பார்த்து சொல்லும் அறிவியல் கிடையாது. ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்றவங்க டைம் டிராவல் செஞ்சு சம்பவத்தை பதிவு செய்ய முடியாது. கிடைக்கும் பொருட்கள், கட்டிடங்கள், மெட்டீரியல் கல்ச்சர் ஆதாரங்கள் மூலமாக கடந்த காலத்தை மீண்டும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யறாங்க. ராமாயணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபு. இதன் பின்னால் இருக்கும் மனிதர்கள், இடங்கள், வாழ்க்கை முறை பற்றிய தடயங்களை தேடுவதுதான் தொல்லியலோட பயணம். இதிகாசங்களும் தொல்லியலும் சந்திக்கும் இடங்கள்ல இன்னும் பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான தேடல் இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இருக்கு.